வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைக்கு ரோமர் 5வது அதிகாரம் 20-21 வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பவுலின் நாட்களிலே இருந்தவர்கள் மனுக்குலத்தின் பாவ சுபாவத்தின் துடிப்புகளை எதிர்த்து அவமாக்கி போடவே நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது என்று சிந்தித்தனர். நியாயப்பிரமாணம் பாவத்தை ஒழித்துவிடும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது என்னவெனில், நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதால் மீறுதல் பெருகிற்று என்று வலியுறுத்துகிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் பாவத்தை அல்லது மீறுதலை உருவாக்குகிறது என்றோ அதை அதிகப்படுத்துகிறது என்றோ அர்த்தமாகாதபடி, நியாயப்பிரமாணம் அருளப்படாவிட்டால் பாவம் எது என்றும் தவறு எது என்றும் சரியானது எது என்றும் மக்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் போயிருக்கும். எனவே நியாயப்பிரமாணம்தான் பாவத்தை இது பாவம் என்று, இது மீறுதல் என்று சுட்டி காட்டினது என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். நியாயப்பிரமாணம் அவர்களது கரங்களிலே அருளப்பட்ட போது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக தங்களது மனசாட்சியிலே பாவம் செய்யாதபடிக்கு அதை காட்டிலும் கொடியதான மீறுதல் உண்டாயிற்று. ஆதாமும் கூட தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி மீறுதலுக்கு உட்பட்டதை நாம் காணலாம். கிருபை என்பது தேவ திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆதியிலிருந்தே தேவன் கொண்டிருந்த அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கிருபை காணப்படுகிறது. நமது முற்பிதாக்களை தேவன் கிருபையின் மூலமாகவே சந்தித்தார். நியாயப்பிரமாணத்தை கிருபைக்கு பதிலாக தேவன் அருளவில்லை. அதற்கு மாறாக மனிதனுடைய தேவையை வெளிப்படுத்தவே கிருபை அருளப்பட்டது. பாவமும் மரணமும் இன்னும் இவ்வுலகத்திலே ஆளுகை செய்திட்டாலும் கிறிஸ்து இயேசுவிலுள்ள நீதியின் மூலமாக தேவ கிருபை ஆளுகை செய்கிறது. பாவமும் மரணமும் பழைய மனிதனாகிய ஆதாமின் மூலமாக ஆளுகை செய்கிறது. ஆனால் கிருபையும் நீதியுமோவெனில் புதிய சிருஷ்டிப்பாகிய நம்மிலே ஆளுகை செய்கிறது. அப்பேற்பட்ட புதிய சிருஷ்டியின் தலைவர் இயேசு கிறிஸ்துவே. மாம்ச பிறப்பின் மூலம் ஆதாமுக்குள் இருப்பதை நம்மால் தவிர்க்க இயலாவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒரு புதிய பிறப்பை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். அது உன்னதத்திலிருந்து பிறக்கும் பிறப்பு. அது நிமித்தமே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என நிக்கோதேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். நிக்கோதேமு யூத மத தலைவனாக இருந்தவன், போதகனாக இருந்தவன், பரிசேயனாக இருந்தவன். யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் என்ன கூறுகிறது, சட்டதிட்டங்கள் என்ன கூறுகிறது என்ற எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்தவனாக இருந்தவன், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த போது அவனிடத்தில் கூறின காரியம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிக்கோதேமு குழப்பமடைந்தவராய், நான் இனி எவ்வாறு என்னுடைய தாயின் வயிற்றிலே உட்பிரவேசித்து பிறக்க முடியும் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பது உன்னதத்திலிருந்து பிறக்கிற ஒரு பிறப்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதின் மூலமாய் அந்த இரத்தத்தின் புண்ணியத்தை நம்பி, அந்த இரத்தத்தின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாய், அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், அவரிலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் உன்னதத்திலே மறுபடியும் பிறக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய நிலையிலே மறுபடியும் பிறக்கிறோம். எனவேதான் அதை நிக்கோதேமுவிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த பிறப்பு, மறுபடியும் பிறக்கிற பிறப்பு, உன்னதத்திலிருந்து பிறக்கிற பிறப்பு கிருபையின் அடிப்படையிலே நடைபெறுகிற ஒன்று. எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, மீறுதல் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. தேவ கிருபை நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் உண்டாகிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்து
உன்னதத்திலிருந்து வருகிற கிருபையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.